புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் தனியார் துறையின் அடிப்படை சம்பளம் கடந்த ஏப்ரல் 1ஆம் திகதி முதல் 27,000 ரூபாவாக அதிகரித்ததுடன் ஜனவரி 1ஆம் திகதி முதல் அது 30,000 ரூபாவாக அதிகரிக்கப்படும். அதேபோன்று தோட்ட தொழிலாளர்களுக்கும் மாத சம்பளம் அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுப்போம் என வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர், සියලුම රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප් වැඩි කිරීම කරා. ඒ අනුව දැන් ඒ රාජ්‍ය සේවකයන්ට අවශ්‍ය ලැබිය යුතු ඒ වැටුප් වැඩිවීමට සමානුපාතිකව ලැබිය යුතු වැටුප් තලයන් ක්‍රමානුකූලව ලැබෙමින් පවතී. වතුකම්කරුවන්ගේ වැටුප දැනට අපි නියම කරලා තියෙන්නේ 1,700. අපි දන්නවා ඒක තව වැඩි විය යුතුයි. ඒ වැඩි කරන්න ඕනි කියන ස්ථාවරය අපි අනිවාර්යයෙන්ම ඉන්නවා. එය මේ පනත මගින් නෙමෙයි දැනට ක්‍රියාත්මක වෙන සාප්පුහා කාර්යාලය සේවක පනත් වගේ තවත් අනපනත් තියෙනවා. ඒ නීති ඒ වතු හාම්පුතුන් එක්ක සාකච්ඡා කරලා ඒ වගේම කම්කරු අමාත්‍යාංශයේ ත්‍රිපාර්ශ්වික කමිටු එක තුල එකඟතාවයට ඇවිල්ලා තවත් වැඩි කළ යුතුව තියෙනවා. අපි ස්ථාවරයේ ඉන්නවා. නමුත් 1,700ට දැනටමත් වතු හිමිකරුවන් එකඟ වෙලා තියෙනවා. බොහෝ වතු හිමිකරුවන් මේ වැටුප් වැඩිවීම ඒ තීන්දුව ගත්ත දවස් ඉඳලා ගෙවන්න පටන් ගත්තා. தனியார் துறையின் சம்பள அதிகரிப்பை சட்ட ரீதியில் அனுமதித்துக் கொள்ளவே தற்போது இந்த சட்ட மூலத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அதன் பிரகாரம் இந்த சட்ட மூலம் அனுமதிக்கப்பட்டது முதல் தனியார் துறையினருக்கு அதிகரித்திருக்கும் அடிப்படை சம்பளம் கட்டாயமாக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் தனியார் துறையினரின் அடிப்படை சம்பளத்தை 27,000 ரூபாவாக நிர்ணயித்தது. தற்போது தனியார் துறையினர் தங்களின் சேவை நிலையங்களில் இந்த 27,000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை பெற்றுக்கொள்ள முடியுமாகிறது. ஏப்ரல் மாதத்தில் இருந்தே இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஏப்ரல் மாதம் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்காவிட்டால் அவர்களுக்கு மீதி சம்பளத்துடன் பெற்றுக்கொள்ளும் உரிமை இதன் மூலம் கிடைக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் இருந்தே இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஏப்ரல் மாதம் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்காவிட்டால் அவர்களுக்கு மீதி சம்பளத்துடன் பெற்றுக்கொள்ளும் உரிமை இதன் மூலம் கிடைக்கிறது. அதே போன்று வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படும் போது தனியார் துறையினருக்கும் அது கொடுப்பனவாகவே வழங்கப்படுகிறது. அதனால் இதுவரை காலமும் வரவு செலவு கொடுப்பனவாக வழங்கப்பட்டு வந்த 1,000 ரூபாய் மற்றும் 2,500 ரூபாய் ஆகிய 2 கொடுப்பனவும் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படுகிறது. மேலும் தனியார் துறைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கும் இந்த 27,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் திகதி முதல் 30,000 அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. அதன் பிரகாரம் ஜனவரி மாதம் முதல் தனியார் துறைக்கு 30,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்பட வேண்டும். அத்துடன் தோட்ட தொழிலாளர்களின் நாள் ஒன்றுக்கான சம்பளம் தற்போதைக்கு 1,700 ரூபாய் என நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம். அதனை சம்பள நிர்ணய சபை, முதலாளிமார் சம்மேளனம் ஆகியவற்றுடன் கலந்துரையாடி அவர்களின் இணக்கப்பாட்டுடன் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே போன்று தனியார் துறையினருக்கு போன்று தோட்ட தொழிலாளர்களுக்கும் மாத சம்பளம் என்ற அடிப்படையில் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம். அதுதான் சரியான முறைமை என்றார்.